Hi students. Class 12, Chapter 1, Exercise 1.3ல first question. Solve அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க நேர்மாறு அணிமுறையில். ஸோ இது நேர்மாறு அணிமுறையில் தீர்க்கதாக இருந்தாலும் இருக்கட்டும், கிராமர் ரூலு, காஸின் எலிமினேஷன் மெத்தட், எந்த மெத்தடாக இருந்தாலும் நம்ம தீர்ப்பதற்கு முன்னால், சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாகவே ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். இங்கே கொஸ்டின்லேயே நம்மளுக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எழுத வேண்டியது ஏ மேட்ரிக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் 5, 2. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது எக்ஸ் மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸுங்கிறது இங்கே வேரியபிள் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் இஸ் -2 -3. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இஸ் வாட்? எக்ஸ் கமா ஒய் மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1 / டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ்க்கு எழுதியாச்சு. அடுத்து அதை பி கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 / டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணும். ஏ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு டயகனலில் மல்டிப்ளை பண்ணோம். 2 × 2 4. அடுத்தது செகண்ட் டயகனலில் மல்டிப்ளை பண்ணோம், which is 5. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். இடையில மைனஸ் குறி போட்டுக்கணும். அடுத்தது அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் எழுதணும். அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் 2 × 2 எழுதுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு டயகனலில் ஆளை சேஞ்ச் பண்ணுங்கள், ஆளை மாற்றுங்க. ரெண்டாவது டயகனலில் அடையாளத்தை மாற்றுங்க. ஸோ ஆளை மாற்றுங்க, அடையாளத்தை மாற்றுங்க, அட்ஜாயிண்ட் கிடச்சிரும். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் -2 -3. 1 / -1. இப்போது இந்த அட்ஜாயின் மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும்? மேட்ரிக்ஸில் ரோ இன்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட் ரோ வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணால் 2 × -2 -4, -5 × -3 +15. அடுத்தது செகண்ட் ரோ -1 × -2 +2, 2 × -3 -6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் இஸ் 1 -1. இங்கே உள்ள வந்து 11 -4. இந்த -1ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் -11 and +4. ஸோ மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் கமா ஒய் வேல்யூஸ் ஆர் -11 and 4. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சர். ஸோ இதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ 3 கொஸ்டின்ஸை நீங்கள் அடிக்கடி சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும். 5 மார்க்ஸு இதே மாதிரி தான். 5 மார்க்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி மேட்ரிக்ஸ் கூட நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும்.